Conics third topic is hyperbola. So hyperbola or hyperbola in a format layer in Paglam. So number first parabola, conics first parabola, second one ellipse path, third one is hyperbola. Hyperbola is mostly related to ellipse. Okay, so பாருங்க hyperbola அப்படிங்கிறது என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படினா இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல இருக்கும். So இதுதான் hyperbola. இந்த hyperbola-ல center h, k. Next focus எப்போதுமே இந்த parabolic formக்கு உள்ளதா இருக்கும். So s dash, there are two foci. Next vertexங்கிறது எப்போதும் இந்த parabola வந்தோட இந்த portion தான vertex எடுப்போம். So which one is vertex? a dash. So two vertices. There are two vertices and two foci in hyperbola. One center we denote it as h, k. So இப்போ பாருங்க இதில் நமக்கு என்ன அப்படின்னா center distance between center to focus ellipse மாதிரியே இங்கேயும் AE தான். Distance between center to focus AE and the distance between center to vertex is A. The distance between center to vertex is A. Okay va? Next directrix எப்போது எங்க இருக்கும்? vertex இங்க இருக்குன்னா vertexல இருந்து focus இருக்கும்ல அந்த டிஸ்டன்ஸ்ல தான் ஆப்போசிட் சைடுல இருக்கும். ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் சைடுல தான் எப்போது vertex இருக்கும். directrix இருக்கும். ஸோ directrix வந்து இந்த பிளேஸில் இருக்கும். ரெண்டு directrix இருக்கும். ellipse and hyperbola-ல two directrices இருக்கும். ஸோ the distance between center to directrix, சென்டர்லேருந்து directrix-குள்ள distance a by e. ஸோ இப்போ இதில் மேஜராக a, e இந்த ரெண்டு வேல்யூ இருந்துச்சுனாலே ஒரு ஹைப்பர்போலா நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். e மீன்ஸ் எசென்ட்ரிசிட்டி ஹைப்பர்போலாவில் greater than 1 இருக்கும். எசென்ட்ரிசிட்டினா என்ன பார்த்தோம்? e is equal to sp, the distance between focus and locus divided by pm, the distance between locus and directrix. So in the distance oda ratio தான நம்ம eccentricity எடுப்போம். Eccentricity value is equal to 1 na parabola, less than 1 na ellipse, greater than 1 means hyperbola. So e greater than 1 அப்படிங்கறனால இதுல b value கண்டுபிடிக்கிறதுக்கு b square is equal to a square into e square minus 1. இதான் ஃபார்முலா. எலிப்ஸ்ல b square is equal to a square into 1 minus e square அப்படின்னு படிச்சு நாம சம் செஞ்சிருப்போம் எலிப்ஸ்ல உள்ள சம்லாம். பட் ஹைப்பர்போலால e square minus 1 இங்க because இங்க 1 தான் அதிகமா இருக்கும். எலிப்ஸ்ல e less than 1 தான் பெருசா இருக்கும். so 1 minus e square. ஹைப்பர்போலால e greater than 1 விட e அதிகமா இருக்கும். so e square minus 1. so இது ஹைப்பர்போலால b square கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஹைப்பர்போலால டைப்ஸ் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு டைப்ஸ் தான். டிரான்ஸ்வர்ஸ் சைடில் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்னு நாம் எலிப்ஸில் சொல்லியிருப்போம். சேம் தான். மேஜர் ஆக்சிஸை டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹைப்பர்போலால. மைனர் ஆக்சிஸை கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு ஹைப்பர்போலால சொல்லுவோம். எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறத இதில் நாம் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் ஆக்சிஸ் இன் எலிப்ஸ். எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இதில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மைனர் ஆக்சிஸை வந்து எலிப்ஸில் மைனர் ஆக்சிஸை கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு தான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் டைப்ஸ் நமக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுன்னு there are two டைப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் எழுத முடியும். பேராபோலா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸை இப்படி டச் பண்ணிட்டு போகும் ஹைப்பர்போலா. இப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதா தான் மீனிங். இந்த லைன் இப்படி வருது, ஸோ இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு நாம் போட்டுறக்கூடாது.
இதுதான் பார்க்கணும். அது எந்த ஆக்சிஸில் கட் ஆகி போகுதோ அந்த ஆக்சிஸ் தான் பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் இந்த ஹைப்பர்போலா பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சி நம்ம ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா மாற்றி போட்டுருவோம். பட் அப்படி போடக்கூடாது. எந்த ஆக்சிஸில் இது கட் பண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுதான் ஹைப்பர்போலாவோட ஆக்சிஸ். ஸோ இப்போ இதில் பாருங்கள், சென்டர் சிங்கிறது ஆரிஜினில் இருக்குது, 0,0 அப்படிங்கிற ஆரிஜினில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் எஸ் டேஷ், வெர்டெக்ஸ் ஏ டேஷ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏங்கிறதா ஹையஸ்ட் வேல்யூ. இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இதுதானே, இந்த ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் அண்ட் சென்டர் இதெல்லாம் எந்த லைனில் இருக்கோ அந்த லைன் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அந்த லைன் தான் மேஜர் ஆக்சிஸ். ஸோ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கீழே தான் ஏ ஸ்கொயர் வரும். மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எலிப்ஸில் நடுவில் ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். சரியா? எலிப்ஸில் நடுவில் ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், அதான் டிஃப்ரெண்ட். சேம் ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸில் ஆரிஜினில் சென்டர் வந்து ஆரிஜின் இல்லாமல் எனி அதர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் ஃபார்முலா. சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் இருக்குது, ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனில் தான் நமக்கு ஹைப்பர்போலா இருக்குது. அதாவது வெர்டெக்ஸ் ஏ டேஷ், எஸ் டேஷ், சி சென்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டர் வந்து 0,0 ஆரிஜின் கிடையாது. ஸோ h,k அப்படின்னு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் பிளேஸில் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஃபார்மேட். இப்போ h,kங்கிற ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு மெத்தட். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது, ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலா சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லனா எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸ்லனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஹைப்பர்போலா. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர்போலா இருந்துச்சுன்னா இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன், இங்கே சென்டர் வந்து ஆரிஜின் 0,0 இருக்குது, எஸ் டேஷ் ஏ டேஷ். ஸோ இதெல்லாம் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் தான் சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு நல்லா கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் பை அப்படின்னு வரும். ஒய் ஸ்கொயர் பை, ஏன்னா இதில் வந்து நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும். நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும்னா ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட் வரும். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஒய் ஆக்சிஸில் தானே ஏ இருக்குது, மேஜர் ஆக்சிஸ். இது இருக்கிற இந்த லைன் இருக்குல்ல, வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கிற இந்த லைன் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு கீழே தான் எனக்கு ஏ ஸ்கொயர் வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஃபார்மேட். எலிப்ஸில் நாம் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணுவோம். இதில் வந்து நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு சேம் ஹைப்பர்போலாவே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஒரு லைனில் சென்டர் இருந்துச்சுன்னா எப்படி வரும்னு பாருங்கள். சப்போஸ்க்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இங்கே ஒரு லைன் இருக்குது, இந்த லைனில் சென்டர் இருக்கிற மாதிரி ஹைப்பர்போலா இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஏ டேஷ், எஸ் டேஷ், இது சென்டர். ஸோ இந்த சென்டர் வந்து h,kங்கிற ஒன் மோர் பாயிண்ட், ஆரிஜின் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்க ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் சேம் ஈக்குவேஷனில் ஒய் பிளேஸில் ஒய் மைனஸ் கே போடுவோம், எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் மைனஸ் ஹச் போடுவோம். ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் 2 டைப்ஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா எழுதுவோம். நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது h,k எக்ஸிஸ்ட் ஆகுதா
ஆர் சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்குதா இப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் என்ன ஃபார்மெட்டில் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு இதில் ஒரு எக்ஸாம்பிள் எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் செய்யும்போது கன்ஃபியூசன்ஸ் வராது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எலிப்ஸ் எதனால எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா பேராபோலா அப்படின்னு வரும்போது பேராபோலாவில் ஒரு வெர்டெக்ஸ் ஒரு ஃபோக்கஸ் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து மற்ற இதோட கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இல்லை. பட் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவில் ஒன் சென்டர் டூ ஃபோக்கி அண்ட் டூ வெர்டிசஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், டூ டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ எலிப்ஸ் அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும், ஹைப்பர்போலாவில் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ நம்ம அந்த பி ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு எலிப்ஸில் எழுதுவோம். ஹைப்பர்போலாவில் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். ட்ரான்ஸ்வர்ஸ் இதில் வந்து நம்ம மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் மைனர் ஆக்சிஸ் நாம் சொல்கிறத அதில் காஞ்சுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? எலிப்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக மேஜர் ஆக்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது ஏன் அப்படின்னா ஹச்சுக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா y minus k the whole square by b square is equal to 1. இது x ஆக்சிஸ்க்கு மைனர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா. பட் இங்கே எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். அப்படி இங்கே மைனஸில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் அதே மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே நாம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும், டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் நம்ம எதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கும், இங்கே பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் ஹைப்பர்போலாவில் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணுவோம். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற இடத்துல நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணோம். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் டு வெர்டெக்ஸ் அண்ட் சென்டர் டு டைரக்ட்ரிக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸில். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து சம் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.